அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் இறைவா போட்டு. இது ஒரு பொதுவான கருத்துக்களை உள்ளடக்கிய வீடியோ, ஆனால் ஆக சிறந்த வீடியோவாக இருக்கும். முதல் விஷயம், ஜே குரூப்பில் வந்து ஒரு நல்ல பிரபலமான ஒரு நடிகை ஒருத்தங்க சேர இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலை கூப்பிட்டுருந்தாங்க, சிஸ்டர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவங்க உடனே ஐயோ நான் உடனே சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு புது வருகை தெரியப்படுத்துகிறேன் அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து, உங்கள்கிட்ட யாராவது அதிகமாக அன்பு வைத்திருக்காங்கன்னா அவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அதிகப்படியான கோபம் இருக்கும், உண்மையான சண்டை இருக்கும், டக்குன்னு அழுதுருவாங்க. இதுதான் வந்து அவங்களோட குணாதிசயமாக இருக்கும். உங்கள்கிட்ட யாராவது இது போல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள இழந்துடாதீங்க. வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு ரெண்டாவது சான்ஸ் உண்டு, சில விஷயங்களுக்கு ஒரு சான்ஸே அதிகம். அது போல் விஷயந்தான் இது. நல்ல உறவுகளை, இது போல் நல்ல உறவுகளை இழந்துடாதீங்க. ரெண்டாவது. மூன்றாவது வந்து, 5ஆம் தேதி பௌர்ணமி நம்மளுடைய திருநெல்வேலி உச்சிஷ்ட கணபதி கோயிலில் வைத்து, தாமிரபரணி ஆற்றங்கரையில் யாராக இருந்தாலும் அந்த கோயிலை தாண்டி தான் போனோம். திருநெல்வேலிக்குள்ளே பழைய என்ஹெச் அது. ஸோ அந்த கோயிலில் காலையில் 10:30 மணிக்கு வைத்து இது வரைக்கும் 4 பசு கொடுக்க இருக்கின்றோம். மேபி இன்னும் 2-3 ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் இருக்குது, பசு கிடைக்கல, நாட்டு பசு நல்ல பசு கிடைக்கல. இந்த வாட்டி கொடுக்குற பசுக்கள்லாம் நல்லா ஜெஜாண்டிக் பசுக்கள். ஸோ இதுக்கு வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த கோவில் அறங்காவலர் குழு தலைவரை ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், எங்கள் சக்திவேல் ஐயா மூலமாக. அங்கே மேயராக இருக்கார், திருச்சியில் திருநெல்வேலியில் மேயராக இருக்கார் திரு கிட்டு அவர்கள். ரொம்ப நல்ல ஒரு கவுன்சிலர். அவர் வந்து இன்றைக்கும் சைக்கிளில் போய் தான் அந்த மக்களை சந்திக்கக்கூடியவர். கார்லாம் இருந்தால் கூட, கார்லாம் இப்போ தான் மேயர் ஆனார். இதுக்கு முன்னாடியெல்லாம் மேயர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 முறை மெம்பராக இருந்திருக்காரு, கார்பரேட்டராக இருந்திருக்காரு. 3 முறையும் சைக்கிளில் தான் போய் எல்லோரையும் போய் பார்ப்பார் அந்த மக்கள்கிட்ட. ரொம்ப நல்ல மனிதர். அவரை கூப்பிட முடியுமான்னு கேட்டிருக்கேன். அவர் இங்கே தென்காசியில் சிஎம் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நிச்சயமாக செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அவர் கூப்பிட்டா வருவார்னு சொல்லியிருந்தார். அவர் அவைலபிளாக அவர் வந்தார்னா அவர் தலைமையில் அந்த விழா நடைபெறும். ஏற்கனவே சொல்லிட்டேன், தீபா கந்தவேல் மற்றும் இன்னொரு ஒரு அம்மா இளைய மொழின்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் வந்து பர்சனலாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்கள் தகவலுக்காக. ஸோ பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் 5/11/2025 காலைல 10:30 மணிக்கு உச்சிஷ்ட கணபதி கோயிலில் வைத்து நம்ம பசுக்கள் கொடுக்க இருக்கின்றோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வேஷ்டி புடவை இந்த பொங்கலுக்கு கொடுக்குற போது தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு கூட நீங்கள் இப்போ அந்த வேஷ்டிலாம் அனுப்பாதீங்க. நான் சொல்கிற ஒரு நபர், இப்போ 2 நபரை ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஒன்று குமாரபாளையம், இன்னொன்று வந்து ஜெயா ராஜா அவங்க ஃபேர்மு. ரெண்டாவது வந்து குழந்தை வேலுன்னு சொல்லிட்டு குழந்தைசாமின்னு சொல்லிட்டு குருசாமி பாளையம் நாமக்கல். அவரும் வந்து அந்த நெய்கிற தொழிலை செய்கிறவங்க தான். அவங்களும் அதே ரேட்டுக்கு முன்ன பின்ன நான் கொடுக்குறேன், பெட்டர் ரேட் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது போல் வேஷ்டி வாங்கி கொடுக்கணுன்னா 110 ரூபாலேருந்து 190 ரூபா வரைக்கும் வேஷ்டி இருக்குது. நம்ம என்ன வேஷ்டி கொடுக்குறோமோ அந்த வேஷ்டிக்கான பணத்தை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க. ஆஃபீஸ் நம்பருக்கு 98 403 94 600 984039 94600. ஏன்னா அது அவங்க நம்பருக்கு போகுது. நம்ம ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் இருக்கணும்னா நீங்கள் வந்து எங்களுக்கு சொன்னால் தான் முடியும். உங்கள் பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் போட்டு அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையோ, ஜிபே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டையோ இல்லை ஃபோன்பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டையும் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. துண்டையும் சேர்த்து கொடுப்போம் இந்த முறை. ஏன்னா பொங்கல் நம்ம இந்த கொடுக்குற பழக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும். அதே போல் பெண்கள் வந்து இந்த புடவை அப்படின்னும்போது, புடவை எனக்கு தெரிஞ்சு 450 ரூபாலேருந்து 550 ரூபாய்க்கு நல்ல காட்டன் புடவைகள் கிடைக்குது மார்க்கெட்டில். குறிப்பாக நான் இப்போ சமீபத்தில் தான் ஒரு 2-3 விஷயத்திற்காக அருப்புக்கோட்டையில் என் நண்பர் பழனி வந்து சில புடவைகள் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஒரு வாய்ப்பு இருந்தது.
அந்த புடவைகள்லாம் பார்த்தா பிரமாதமாக இருக்குது. ஸோ காட்டன் சாரீஸ் வந்து வாங்கி கொடுப்போம். சும்மா அந்த கச்சன்னு அந்த சேலையை கட்டிட்டுலாம் போடணும், இந்த ஜிக்னாஸ் எல்லாம் இந்த சைனாஸுக்கெலாம் கட்டிட்டு போக முடியாது. அப்படி கொடுப்பவர்களும் ஒன்று ரவிக்கையோடு உள்ள புடவையை கொடுங்க, இல்லை ரவிக்கை தனியாக வந்து கொடுங்க. அதுக்கும் வந்து நம்ம டைரெக்டாக பே பண்ணி வாங்குற மாதிரி வச்சுப்போம். அது வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயம், அந்த அந்த புடவை வாங்குறது மட்டும். காரணம் அது இவங்க 2 பேருமே நம்முடைய வெல் விஷஸ், குருசாமி பாளையம் அண்ட் குமாரபாளையம். இந்த புடவை வியாபாரிகள் வந்து நமக்கு தெரியாது, நமக்கு செகண்ட் சோர்ஸாக நம்ம. ஸோ புடவை மட்டும் நீங்கள் வந்து அந்த டைமில் ஒரு 1 வீக்கில் டிசைட் பண்ணி எந்த நம்பரோ அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த புடவைக்கான பேமெண்ட் அங்கேருந்து கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்ததாக வந்து நிறைய இடங்களில் இந்த மழை நீர் வேஸ்ட் ஆகிறத பார்த்தா வயிற்றுச்சலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நான் அரசியலுக்காக சொல்லலை, நான் வந்து இது பொதுவாக சொல்கிறேன், நான் தவறாக நினைக்காதீங்க. ஜெயலலிதா வந்து சில நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர நினச்சாங்க. அதில் குறிப்பாக அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் அதை கொண்டு வந்த உடனே பொதுவாக எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவோன்னா, எந்த ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ வந்தாலும் எதோ வந்தாலும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பாங்க. இந்த விஷயத்துக்கு வந்து பொதுமக்கள் பாதிப்படைகிறாங்கன்னு சொல்லி கருணாநிதி ஒரு அறிக்கை விட்டார், கலைஞர் கருணாநிதி அவர்கள். உடனே ஜெயலலிதா பயந்துட்டாங்க, ஐயோ நம்ம ஓட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஆற்றுல போய் இவ்வளோ டிஎம்சி தண்ணி கலக்குது, ஆற்றுல போகிற தண்ணி கடலை கலக்குதுன்னு நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் நம்ம வீட்டு தண்ணி சாக்கடையாக போயிட்டுருக்கு, அதை யாருமே வருத்தம் அடையலை. நீங்கள் பணக்காரராக திகழணும், பணம் நிறைய வரணும்னா உங்கள் வீட்டு மழை நீரை சேகரிக்க முதல்ல தெரிஞ்சுங்க. மழை நீரை சேகரிச்சிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய பணக்காரர் ஆவீங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சம்ப் இருக்குது, அது ரெயின் வாட்டருக்கு மட்டுமே சம்ப் இருக்குது, பெரிய சம்பு. டைரெக்டாக போர் சம்ப் வந்து போர் வாட்டர் தனியாக டைரெக்டாக போயிடும், எங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் கிடையாது. ஸோ ரெயின் வாட்டர் தண்ணி வந்து ஒரு ஊருக்கே தண்ணி கொடுக்குறோம், அந்த ரெயின் வாட்டர் நாங்கள் சேகரித்து வச்சுருக்கோம். அப்போ நீங்களும் வந்து இந்த ரெயின் வாட்டரை, அந்த மழை நீரை சேகரிக்க கற்றுக்குங்க. மேபி அது அந்த ரெயின் வாட்டரை நம்ம சேகரிக்கிறதுனால தான் என்னவோ நமக்கு மகாலட்சுமிகளாக வந்துட்டுருக்கு. ஒரு பசு கண்ணு போடுது, அது பார்த்தா காராம்பசு பெண் கண்குட்டி. ஆனால் கண்ணு போட்ட பசு வந்து காராம்பசு கிடையாது, அது வேறு நாட்டு பசுவில் வேறு ரகம். நாட்டு பசு வந்து கண்ணு போடுது வெள்ளிக்கிழமை, அதுவும் காராம்பசு பெண் கண்குட்டி. அப்போது நான் பார்க்குறேன் எதனால் நமக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த தண்ணீரை நம்ம வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறதுனால தான். ஸோ அந்த வகையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த விஷயத்தில் பெரிய தப்பு பண்ணார். தமிழ்நாட்டுக்கு அவர் இழைத்தது பெரிய துரோகம். அந்த அம்மா விட்டுருந்தாங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தை. இது அரசியல்வாதிக்கெலாம் அப்பாற்பட்டு நாம் வந்து இதெல்லாம் டிசிஷன் மேக்கிங்லாம் தனியாக வச்சுட்டு, அந்த அவங்களோட ஸ்கில் தப்பாக ரைட்டெல்லாம் பேச தனியாக வச்சுட்டு, நாம் நம்ம வீட்டில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட், மழைநீர் சேகரிப்பை முறையாக செஞ்சு வைப்போம். நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற எல்லாரையும் திருத்த முடியாது. இப்போ நம்ம சாப்பாடு போகிறோம், 11 பேர் தட்டை திருட்டு போகிறோன்னா அது இப்படி தான் நம்மளோட கல்ச்சர் இருக்குது, நம்மளோட பாடத்திட்டங்கள் இருக்குது. நம்ம வந்து விட்டு கொடுக்குறது எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கல. நம்ம திருடுறதையும் வந்து ஏமாத்துறதையும் வந்து வடை சுட்ட கதையும், காக்கா வடை பாட்டி வடை, இந்த கதை தான் நம்ம பேசியிருக்க மொழிய. அந்த காக்காவை எப்படி அன்பால் அந்த பாட்டி வர வச்சாங்கன்னு இங்கே நம்மகிட்ட கதை கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாறணுன்னா டைம் ஆகும். அந்த டைம் ஆகிறதுக்கு வந்து ஒரு 3 கோடி வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் நம்ம சரி பண்ணிப்போம். அண்டு என்னுடைய குருநாதர் திரு நாராயண ஐயங்கார் வந்து 1998 ஜூனுக்கு அப்புறம் எனக்கு சொன்ன விஷயம் வந்து, ஒரு கோவில் முசிறியில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் ஏன் சொன்னார்லாம் தெரியாது. அது நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் காமாட்சி அம்பாள் மேலே உனக்கு ஈடுபாடு ஏற்படும்னு சொன்னார். அவர் இன்றைக்கி உயிரோடு இருக்கார், 90 வயசு இருக்கும், அவர் 92 வயசு இருக்கும், மயிலாப்பூரில் இருக்கார். இப்போ ஜாதகம்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப வயசாகிடுச்சு அவருக்கு. அவர் ஜோசியம் பார்ப்பார், ப்ளஸ் வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன், ரொம்ப வாக்கு சுத்தம் உள்ள ஆள். அவர் வந்து எனக்கு சொன்னது என்னென்னா, அந்த முசிறி கோயில் வந்து, அந்த கோயில் பேர் சந்திரமௌலீஸ்வரர் கோயில், அந்த தாயார் பேர் வந்து கற்பூரவள்ளி தாயார். செவ்வாய்க்கிழமை போக சொன்னார். எனக்கு அந்த சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் வழிபாடுன்றதே அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. பொதுவாக கோயிலுக்கு போகிறதுன்றதே சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் போனால் அதோட பலாபலன்கள் வேறுன்னு சொல்லிட்டு, அதுலேயும் குறிப்பாக சிவன் கோயில், குறிப்பாக தாயார் தனியாக இருக்கக்கூடிய சமயபுரம் மாதிரி, புனேலில் மாரியம்மன் மாதிரி தனியாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். சாயந்தரம் 6 மணிக்கு மேலேன்ட்டு சிறுவாச்சி மதுரகாளியம்மன் போல். அப்போ அந்த வகையில் நேற்று அது போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது.
அந்த கோயிலை பற்றி நான் சொல்கிறதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு 100 ஆலயங்களில் இந்த ஆலயம் ஒன்று. இது எனக்கு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமை இது 3வது வாட்டி போகிறேன். இதுக்கு முன்னாடி 2, அது இல்லாமல் 2 வாட்டி, 5 வாட்டி அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். நேற்று போனதோடு சேர்த்தா 5வது வாட்டி. ரொம்ப அற்புதமான கோவில், சின்ன கோவில். அதாவது அந்த மக்களே ஒரு மாதிரி கள்ளங்கப்படம் இல்லாத, சூது இல்லாத, ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கோயிலோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. நீங்கள் அந்த பக்தர்களை வச்சே நீங்கள் வந்து அந்த கோயிலை வந்து இடம் போட்டுடலாம். நீங்கள் திருப்பதிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து பெருமாளே கதின்னு வருவான், 10% பணத்திமரோட வருவான். பட் வேறேன்னு வந்து இந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா 100% அந்த எந்த வித திமிரும் இல்லாமல் அந்த சிவன் தான், தாயார் தான் அப்படின்னு வரக்கூடிய ஆட்கள். அவங்கள பார்க்குறதே பெரிய புண்ணியம். ஸோ பெரிய மகிழ்ச்சி எனக்கு அந்த கோயில் மறுபடியும் வந்து வாய்ப்பு கிடச்சி போனதுக்கு. இன்ஃபேக்ட் வந்து அந்த கோயிலுக்கு போகிறான்றதுனால என்னவோ தெரியல, நேற்று 2 முறை உயிர் தப்பியது. அது வந்து உயிர் தப்பியதுன்னா அது முட்டாள்தனமான டிரைவிங். இது வந்து அது ஒரு சின்ன ரோடு. அந்த டிரைவர் வந்து ஒரு பஸ்ஸு நமக்கு முன்னாடி போகிற பேசு ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணி டக்குன்னு உள்ளே போகிறாங்கன்னா அப்போ ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னு அர்த்தம். இவர் அந்த வண்டி உள்ளே போகுது, இவர் அந்த வண்டி பின்னாடி போகணும். அதை விட்டுட்டு நடு ரோட்டில் நின்று என்ன படம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணுறது போல் இருக்குது. இன்னும் நைட்டு போய் வீட்டுக்கு நம்மளை படம் போட்டிருப்பாங்க, நம்மளை பாடம் பண்ணியிருப்பாங்க, அது தெரியல இருக்குது. அது மாதிரி 2வது வாட்டி நான் அப்போ நான் சொன்னேன், இப்போ வண்டியை கொடுங்க நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவரை முசிறியில் நல்லா காஃபி எல்லாம் வாங்கி அப்புறம் அவரை வச்சுட்டு தான் நான் வண்டி ஓட்டினேன். டீ எல்லாம் வாங்கி கொடுத்து, இட்லிலாம் வாங்கி கொடுத்து. காரணம் என்னென்னா, அது சில கோயில்கள் நம்மை காப்பாற்றும். என்னை வந்து இந்த சந்திரமௌலீஸ்வரம் அதே போல் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டிரைவிங் கம்ஃபர்ட், நான் வந்து சமீபத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு ஒரு காரில் போனேன். அப்படின்னா கன்னிவாடி சேர்ந்த ராஜா அவர்கள்னு ஒருத்தர், என்னுடைய சகோதரி முத்துநாகேஷோட கணவர், அவங்க வந்து ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வரும்போது ட்ரைவ் பண்ணாங்க. அதே மாதிரி அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜேர்னி. நான் வந்து அவங்க டிரைவிங், ஸ்டியரிங் பிடிக்கிறது, பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கிளச் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்கில்லை வச்சு அவங்களோட டிரைவிங் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். எப்படி கட் அடிக்கிறாங்க, இண்டிகேட்டர் போட்டு திருப்புறாங்களா இல்லையான்ட்டு. அது வந்து ரொம்ப ஆத்ம திருப்தியான டிரைவிங். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒஸ்ட்டு டிரைவிங்னா நேற்று டிரைவிங் தான். நான் யாரையும் தவறாக சொல்கிறதுக்கு இல்லை, சொல்லலாம் இந்த விஷயத்த. யாரையும் பயப்படுறதுக்காக நான் அதாவது பச்சாபதம் தேடுறதுக்காக நான் சொல்லலை. ரோடு ரொம்ப கேர்ஃபுல். அதுவும் வந்து திருச்சி கரூர் திருச்சி ரோடு படு மோசமான ரோடு. அதில் நான் வந்து ஃபிசிக்கலாக 2 பெண்கள் அடிபட்டு உயிருக்கு போராடுறதை பார்த்துருக்கேன். நான் அவங்கள காப்பாற்றி ஆம்புலன்ஸ் ஏற்றிருக்கேன். அவங்க உயிரோடு இருக்காங்களா செத்தாங்களா நமக்கு தெரியாது. அடினா அடி, அது போல் அடி நான் கையால் தூக்கியிருக்கேன். நான் அந்த ரோடுக்கு போனாலே ஒரு பயம் இருக்கும், அந்த ஸ்ட்ரெச் போனாலே. ஸோ கவனம் இருக்கட்டும் வாகனங்கள்லாம் இயக்கும்போது. அந்த டிரைவர் வந்து அந்த பொண்டாட்டிகிட்டே பேச வராரு. டிரைவர் வந்து ஃபோனை ஆன் பண்ணுறாரு ட்ரைவ் பண்ணும்போதுனால இஸ் நாட் அ குட் டிரைவர். அதனால் இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துங்க. ஏன்னா என்னுடைய ஆஸ்தான டிரைவர் வந்து தன்னுடைய மனைவியை பார்க்க 2 நாள் வந்து விடுப்பு கேட்டதுனால இந்த சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு ஆளை ஹயர் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க டிரைவிங்லலாம். ஸோ நன்றி சந்திரமௌலீஸ்வருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து, சரி நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்த நம்ம பார்த்துருவோம். மொத்தம் 3 விஷயங்கள். ஒன்று வந்து நீங்கள் ஆக்சுவலாக நேற்று நைட்டு அதுக்கப்புறம் வந்து கரூரில் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. கொஞ்சம் வேலைகள்லாம் உண்டு. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் 2-3 ஃபங்க்ஷனுக்கு போகல, அதனால் எல்லோரையும் போய் பார்க்கணுன்றதுக்காக கரூரில் ஸ்டே பண்ணி இங்கே எங்களுடைய இயக்க வேலைகள்லாம் கொஞ்சம் உண்டு. அதையும் பண்ணிவிட்டு ஊருக்கு போகணும் அப்படின்றது தான் பிளானு. அப்போது காலைல வந்து நான் ஒரு 6 days 7 daysக்கு ஒரு வாட்டி முடி வெட்டுவேன். நான் வந்து பழனியில் ஒரு கடைசியாக முடி வெட்டினப்போ அவன் அந்த பழனி மொட்டையோடு அதிகமாக வெட்டி விட்டாப்புல. சரி என்னடா இது. அப்புறம் நண்பர்கள்லாம் சரி மறுபடியும் அங்கே போனேன். எப்பா விட்டுருப்பா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி நேற்று பழனிக்கு போயிட்டு இந்த மீசை ட்ரிம் பண்ணான்னா பார்த்தா அந்த கத்தி வச்சு உதட்டு குத்திட்டான் டப்புன்ட்டு. அம்பாட்ட அசால்ட்டாக இருக்கேன். ஏதோ வந்து அந்த பணத்துக்கு ஷேவ் பண்ண மாதிரி ஷேவ் பண்ணான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்கிற இடத்துல அந்த கரூரில் ஒரு நல்ல ஒரு கட்டிங் மாஸ்டர் உண்டு, முடி கட்டிங் மாஸ்டர். அவர் பார்க்கலாம் பார்த்தா அவர் இல்லை, பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான், சூப்பராக வெட்டினான். விஜயகுமார்னு ஒரு பையன், சின்ன தம்பி. இந்த கொங்கு மெஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி லெஃப்ட் சைடில் ஒரு 100 அடியில் இருக்குது.
அந்த பையன்கிட்ட அப்புறம் பேசியிருந்தேன், என்னப்பா நடந்தது விஜய் விஷயம்லாம் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், நானும் போயிருந்தேனே, நான் அந்த கட்சியெலாம் கிடையாது, ஆனால் என் தொழிலை மூடிட்டு விஜய் வராரு பிரபல நடிகர்னு பார்க்க போயிருந்தேன், 6:30 மணிக்கே வெளில வந்துட்டோம், கூட்டம் வரதை பார்த்தோன்னே வெளில வந்துட்டோம். என்னப்பா எல்லாம் என்ன சொல்கிறாங்க மக்கள் மேலே தானே 60% 70% தப்பு அப்படின்னு அந்த பையன் அந்த விஷயத்த சொன்னாப்புல. அதுக்கப்புறம் வந்து கரண்ட்லாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்களா மைக்கில், இப்போ கரண்ட்டில் ஏறாதீங்க, பண்ணாதீங்க, கரண்ட் கட் பண்ணிவிடுவோம், ஷாக் அடிக்கும் அப்படிலாம் சொல்லி யாருமே கேட்கல. அப்புறம் வந்து விஜய் வந்து முகத்தை காமிக்காமல் வந்திருக்காரு. அவர் காமிச்சிருந்தா இப்போ நான் அவரை வந்து பார்த்தேன், உடனே வந்துட்டேன், நான் 300 அடிக்கு வெளில இருந்துட்டேன். அது ஏதோ வந்து முஸ்லீம் இது சுற்றுற மாதிரி அந்த அந்த வேனே சுற்றி வராங்களா, அந்த யாரும் தள்ளலையா, யாரும் வந்து நகர்லையா, ஆனால் தள்ளி ஒன்று அடுத்தவன் தள்ளுறதில்ல, அப்படியே வந்து மிதந்து வர மாதிரி சுற்றி வந்திருக்காங்க. எங்கள் பக்கத்தில் இந்த ஆண்டாம் குப்பமாக ஒரு ஊர், அங்கே ஒரு 6-7 பசங்க அவங்களாம் உயிர் தப்பிச்சு தான் வந்தாங்க. அவங்க வந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியாது, அவங்க காலு கீழே ஒரு 4 பேர் கூட விழுந்து கிடக்கலாம், அது மாதிரி சம்பவம் நடந்தலாம் உண்மை தானே, ரொம்ப அந்த விஷயத்தை பற்றிலாம் பேசியிருந்தாப்புல. அப்போ நான் கேட்டேன், இது இந்த செந்தில் பாலாஜிலாம் காரணம்னு சொல்கிறாங்களாப்பா அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது சார், அது தெரியாது எனக்கு, நான் அந்த கட்சிலாம் கிடையாது, ஆனால் இது வந்து மக்கள் 60-70% மக்கள் மேலே தான் தப்பு, இது கத்தி வச்சுருந்தாங்க எல்லாம் குத்துனாங்கன்னு அண்ணாமலை சொன்னாருன்னு அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்லிட்டு இருந்தாப்புல. விஷயம் என்னென்னா வந்து இந்த கரூர் சம்பவத்தை பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சரியாக கையாளலை. அது எவ்வளோ பெரிய ஸ்கோரிங் மேட்டர்ன்றது தெரியாது. அவங்க டிஎம்கேவை அக்யூஸ் பண்ணுன்ற ஒரே விஷயத்துக்காக அதை வந்து ஒரு ராங் சைட்லேருந்து ஹேண்டில் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து ஒரு கவனிச்சிங்கன்னா ஒரு 2 பேர் இறந்ததுக்காக ஒரு பிரபல நடிகர் ஆந்திராவில் வந்து அரெஸ்ட் பண்ணி 2 நாள் உள்ளே வச்சாங்க. அதுபோல் விஜய் வந்து உள்ளே வச்சுருக்கணும். இப்போ வந்து டிஎம்கே வந்து வைக்காமல் இருந்தீங்கன்னா டிஎம்கே விஜய் பார்த்து பயந்துடான்னு அரசியல் பண்ணியிருக்கலாம். இவங்க சிபிஐக்குன்னு மூவ் பண்ணி, இப்போ சிபிஐ வந்த அப்புறம் யாரும் கேட்க முடியாது, ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணுன்னு தமிழக அரசை கேட்க முடியாது. பெரிய அளவில் அரசியல் பண்ணுறதை கோட்டை விட்டாங்க. இது 2வது வந்து அந்த இறந்தவங்களாம் அந்த மேக்ஸிமம் இந்த ஊர் ஆட்கள் கிடையாது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். போனது தானே, இப்போ இனிமேல் அதை பற்றி பேசி என்ன பண்ணேன். சரி, இப்போ நான் கேட்டேன் அவன்கிட்ட, தம்பி இப்போ செந்தில் பாலாஜி நின்னா ஜெயிப்பாரா எலெக்ஷனு? சார் என்ன சார் பேசுகிறீங்க, அவர் வந்து ஸ்டாலின் பர்த்டேக்கு வந்து இவ்வளோ பெரிய அண்டா கொடுத்தார் சார், அது எப்படி 700-800 ரூபா இருக்கும் சார். அவர் பிறந்தநாளுக்கு தீபாவளிக்கும் சேர்த்து எல்லாருக்கும், அதாவது வந்து அதோட கொஞ்சம் சின்ன சைஸில் அது ஒரு 600 ரூபா இருக்கும் சார், இன்னொரு பாத்திரம் கொடுத்தார் சார், 4 கிலோ மிச்சர் 4 கிலோ ஸ்வீட்டு சார், எல்லாருக்கும். யாருக்கெல்லாம் கொடுப்பாருப்பா? ஏடிஎம்கேக்காரங்களுக்கு கொடுப்பாரா? அவங்க வந்து ஏடிஎம்கேக்காரனா கொடுக்க மாட்டாங்க சார், நடுநிலை மற்றும் திமுககாரங்க மட்டும்தான் அதை கொடுத்தாங்க சார், திமுக கூட்டணி கட்சிக்கு மட்டும்தான் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ யாருப்பா ஜெயிப்பார்னா, சார் அவர் தான் ஜெயிப்பார், செந்தில் பாலாஜி தான் ஜெயிப்பார் அப்படின்னு. இந்த 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க. ஒன்று, செந்தில் பாலாஜி தப்பு பண்ணலான்றது நம்ம நோக்கம் இல்லை, அது நம்முடைய டிஸ்கஷனுக்கான விஷயம் இல்லை. ஒருவர் வந்து அரசியலோ எந்த துறையோ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகணும். நம்பர் 1, அவர் திருடுறாரு, திருடி கொடுக்குறாரு, அதெல்லாம் திருடுறவன் அத்தனை பேரும் கொடுத்துறானே, கொள்ளடிக்கிற அத்தனை பேரும் கொடுத்துறானா. அவன் பையன் சொல்கிறான் வந்து அவர் மந்திரியாக இருந்தால் பார்க்க முடியாது சார், ஆனால் ஊருக்காரங்க கட்சிக்காரங்க ஒரு விஷயம் கேட்டால் மற்றவங்க மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டி விட மாட்டார் சார், பண்ணிட்டாங்களான்றதை செக் பண்ணிப்பார், கரெக்டாக ஆளை போட்டு அதை பார்த்துப்பார் சார், காலேஜ் சீட்டு, பணம், மெடிக்கல், அது மாதிரி அவர் மேலே செலவு பண்ண முடியாது சார். அதெல்லாம் மக்கள் அவர் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவர் தான் கரூர் நிரந்தர எம்எல்ஏன்னு ஒரு விஷயம் சொல்கிறார். அப்போ 2வது விஷயம், நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் அதாவது எந்த தொழில் இருந்தாலும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடம் ஜெயிக்கணும். இந்த கம்பெனிலாம் இந்த கம்பெனி ஜெயிக்கணும், அடுத்த கம்பெனி பண்ணலாம் அடுத்த கம்பெனி ஜெயிக்கணும், நீங்கள் இந்த வியாபாரம் பண்ணலாம் ஜெயிக்கணும், அடுத்த வியாபாரம் பண்ணலாம் ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிற ஹேபிட், ஜெயிக்கிறது வந்து ஹேபிட்டாக மாற்றுங்க, பழக்கமாக மாற்றுங்க, வாழ்க்கை வந்து உச்சத்தை தோடும். இதில் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. எனக்கு செந்தில் பாலாஜி ரொம்ப பிடித்த அரசியல்வாதி, ரொம்ப பிடித்த அரசியல்வாதி. காரணம் வந்து எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் வந்து அவர் எல்லாத்தையும் மீறி வரார். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவரை வந்து கருணாநிதி திட்டு கிடையாது ஜெயலலிதா முன்னாடி. அதே கருணாநிதியோட பையன் அவர் வந்து அரசியல் கொண்டு வர்றார். அந்த கருணாநிதியோட பையன் ஸ்டாலின் திட்டில்லை செந்தில் பாலாஜி, பட் அவர் தான் சிறந்த மனிதர், கொங்கு மண்டலத்தோட தளபதி அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கி பெரிய அளவுக்கு லிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது வெற்றி. டிடிவியோட போகிறாரு, டிடிவி வந்து அவர் திட்டுறாரு, ஆனால் டிடிவி சவால் விட்டு அவர் ஜெயிக்கிறார். ஸோ அந்த ஜெயிக்கிறத வந்து ஹேபிட்டாக மாற்றுன்ற ஒரு விஷயத்தை நான் செந்தில் பாலாஜி கற்றுக்கிறேன். அது இன்னும் ஒரு பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அரசியல்னால் இப்போ நான் கேட்குறது என்னென்னா,
லஞ்சம் வாங்காத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் உண்டா? எத்தனை கட்சிகள் உண்டு? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, யூ நேம் எனி திங். லஞ்சம் வாங்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா யாரை வேணால் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆள் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவங்க என்ன சொல்லலாம், நான் வாங்க மாட்டேன், அவங்க வாங்கிப்பாங்க. அப்போ இவங்க பேரில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு வர வேண்டிய 10,000 இன்னொருத்தவங்க போயிருக்குன்னா அதுவும் லஞ்சம் தான். அந்த அந்த நான் வாங்க மாட்டேன், என் பணம் வந்து அரசாங்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தம் கிடையாது. ரோடுக்கு பணம், வந்து வாட்டருக்கு பணம், எதுனாலும் பணம் தான். பிரிக்கிறது தான் இங்கே நீங்கள் தமிழ்நாடு அரசியல் ஆகிப்போச்சு, கூட்டு கலவணைகள். பட் வாட் எவர் த கேஸ் மேபி, நம்ம வந்து இந்த அரசியல் நம்மளோட நோக்கம் இல்லை. நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த இடத்துல இருந்தாலும் ஜெயிக்கணுன்றது வந்து செந்தில் பாலாஜி ஒரு சிறந்த உதாரணம். இது வந்து உங்களுக்கு செந்தில் பாலாஜி பிடிக்கும் பிடிக்காது, இட் இஸ் இம்மென்டரியல் ஃபார் மீ. அவர் தப்பு பண்ணல, அதெல்லாம் இம்மென்டரியல் ஃபார் மீ. அவரை போல் ஜெயிக்கிறத வந்து ஹேபிட்டாக மாற்றிக்கின்றது தான் என்னுடைய கருத்து. 2 விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். ஒன்று, இன்றைக்கி காலைல வந்து நான் அந்த ஹோட்டலில் தங்கினா அந்த கொங்கு மெஸ்ஸில் சாப்பாடு டோக்கன் கொடுப்பாங்க. என்ன ஜூஸு, வாட்டர்மெலன், லெமன் ஜூஸு, இட்லி, பொங்கல், வடை, தோசை, கேசரி, மாதிரி ஒரு 8 ஐட்டம் 10 ஐட்டம், ஆம்லேட் எல்லாம். நான் சொன்னேன் எனக்கு பொங்கல் வடை மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம். அந்த பையன் வந்து தண்ணி எடுத்து வந்து வச்சான். தண்ணி வேணாம்ப்பா சார், தண்ணி தேவைப்படும் சார், கொஞ்சமாவது வச்சுருக்கான் சார். இல்லை வேணாம்ப்பா, நான் ஒரு ஏக்கமே வச்சுருக்கேன் தண்ணி குடிக்கூடாதுன்ட்டு. சார் சாப்பிட்டு தண்ணியே குடிக்க மாட்டீங்களாண்ணா? அது எப்படியா முடியும், சாப்பிட்டு குடிப்பேங்க, சாப்பிடும்போது பக்கத்தில் வச்சுருக்கிறதுக்கு நான் பண்ண மாட்டேன். ரொம்ப நீட்டாக இருந்தது, ஃபுட்டு சூப்பராக இருந்தது கொங்கு மெஸ்ஸில். பொங்கல் ரொம்ப டேஸ்டியான பொங்கல். கொஞ்சமாக நான் எந்த அளவுக்கு சொன்னேன், ஒரு பொங்கல் நார்மலாக இந்த சைஸ் வாங்குறேன்னா அதில் காலில் அரை சாப்பிடுவேன். மிச்சம் மேக்ஸிமம் 3/4 பகுதியை எதிர்க்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன். நல்லா இருந்தால் அரை சாப்பிடுவேன். சட்னி ரொம்ப முக்கியம், அந்த தேங்காயும் பச்சை மிளகாவும் போட்டு பண்ணுற சட்னி. அப்போ அந்த பையன் வந்து நான் சொன்னேன், நான் பொதுவாக நல்லா இருக்குன்னு சொல்ல அப்ரிஷியேட் பண்ணுவேன். நல்லா இருப்பா, சூப்பராக இருப்பான்னு. உடனே அந்த பையன் வந்து ஒரு ஸ்கேனர் எடுத்து வந்துட்டு, சார் இது மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருங்க சார் எங்கள் ஹோட்டலுக்கு அப்படின்னா. என்ன இவன் எங்கள் ஹோட்டல்னு சொல்கிறானே அப்படின்ட்டு மறுபடியும் வந்தான். வெளில போய்ட்டு உள்ளே வந்தான், ஏதோ ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தான். அப்போ இது எங்கள் ஹோட்டல்ன்றியே எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறேன்னு கேட்டேன். சார் நான் சேர்ந்து 4 மாதம் தான் ஆச்சு அப்படின்னா. 4 மாதம் தான் ஆச்சு, ஏன்ப்பா அதுக்குள்ளேயே எங்கள் ஹோட்டல்ன்ற அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக போயிட்டியப்பா அப்படின்னும்போது, சார் நம்ம வேலை செய்யலாம் சார், சம்பளம் வாங்கலாம் சார், நாம் அதுக்கு நேர்மையாக இருக்கணும் சார், நாம் அதுக்கு கடமை, அந்த கடமை நம்ம கடமை தானே சார், ஹோட்டலில் இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். அதாவது 10-15 வருஷம் வந்து ஃபினான்ஸ் லைனில் ஏதோ இருந்திருக்கார், அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் கலெக்ஷன் ஏதோ இருந்திருக்கார் கோயம்புத்தூர் சைடில். அவங்க ஒய்ஃப் கரூர்னால அவரும் கரூர் வந்திருக்கார். அந்த பையன் வந்து இந்த விஷயத்த சொன்னப்போ ரொம்ப பிரகாஷம் பேர், நான் அரண்டு போயிட்டேன். நான் என்னடா இப்படி இல்லாமல் ஒரு மக்கள் இருக்காங்க, ஹோட்டலில் என்ன இன்ட்ரெஸ்ட் கூட ஆகுனா 1 லட்ச ரூபா கொடுப்பேன், 10,000 15,000 25,000 மேலே அவனுக்கு சம்பளம் இருக்காது. ஏன்னா டிப்ஸும் அவங்களுக்கு சேலரின்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுபோல் இடத்துல இந்த பையன் வந்து எங்கள் ஹோட்டல்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஹேபிட். அது இது ஒரு 2 விஷயந்தான் அதுக்கு காரணமாக இருக்கணும். ஒன்று, அந்த ஓனர் வந்து எல்லாரோடையும் பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஓனராக இருக்கணும், எல்லா ஒர்க்கர்ஸோடையும் நல்லா தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு ஓனராக இருக்கணும், ஹெல்ப் பண்ணக்கூடிய ஓனராக இருக்கணும். 2வது, அது இல்லை அது இருக்குன்றது விஷயம் இல்லை. 2வது வந்து இவன் பேசிக்கலே பை பிறப்பாலே இவன் நன்றி உடையவன், கிராட்டிடியூட் உள்ளவன். அப்போ இவனை இந்த பையனை மாதிரி ஆட்கள் வந்து கரெக்டாக 10 வருஷம் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு டைமில் அவன்லாம் வந்து பிஸ்னஸ்க்கு வருவான். வந்தான்னா அதுலேருந்து 20-25 வருஷத்தில் அந்த பிஸ்னஸில் அவன் கிங் ஆகிடுவான். இந்த நன்றி உணர்வை நான் வந்து சமீப காலங்களில் நிறைய பேர்கிட்ட எதிர்பார்க்குறேன்றதோட இவங்ககிட்ட இருந்தால் நல்லா இருக்குன்ற இடத்துல எல்லாமே அது மிஸ் ஆகுது. பட் இந்த பையன்கிட்ட அது இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா இந்த நன்றி உணர்வு முக்கியம். செய்கிற வேலைக்கு வந்து உண்மையாக இருங்க. கடவுள், இந்த சோகால் பிரபஞ்சம் உங்களை சூப்பராக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னா நான் சொன்ன லாஸ்ட் 2 விஷயங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணமுக்கு ஆண்டாளுக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம். ஸ்ரீராம் ஜெயம்.